வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டர்ஸ். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சு விடுங்க. நாளைக்கு 2 நல்ல முக்கியமான மேட்ச். சூப்பர் சண்டே. ஃபர்ஸ்ட் மேட்ச் சூப்பர் சண்டே, செகண்ட் மேட்ச் கொஞ்சம் சூப்பர் சண்டே. சூப்பர் கிங்ஸ். பட் ரெண்டுமே கொஞ்சம் ஈக்குவலான டீம் தானே. ஸோ மேபி நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கலாம். லோ இன்னைக்கு ஸ்கோரிங். பேட்டர்ஸ் டே மாதிரி நாளைக்கு பவுலர்ஸ் டேயா இருக்கலாம். யார் கண்டா? நாளைக்கு சிஎஸ்கே மத்தியான மேட்ச் ஆடுறாங்க. ஃபர்ஸ்ட் மத்தியான மேட்ச் இல்ல, ரெண்டாவது மத்தியான மேட்ச் நினைக்கிறேன். சென்னையில வெயில் புழக்குது பாவம். ரெண்டாவது, ஆமா. ஏற்கனவே மத்தியான நைட்டு மேட்ச்லயே கிராம்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட இன்ஜுரி ஆயிட்டு இருக்கு. நாளைக்கு என்ன ஆக போகுதோ, இன்னும் இந்த செவரி எத்தனை பேர் காவு வாங்க போகுதோங்கிற மாதிரி. நாளைக்கு இந்த வெயில் எத்தனை பேர் காவு வாங்க போகுதுன்னு தெரியல. இந்த வெயில் சூரியனோட தொந்தரவு தாங்க முடியலையப்பா. அது ஒன்றும் பண்ண முடியாது, சம்மர் அப்படிதான் இருக்கும். ஓகே, நாளைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சிஎஸ்கே வெர்சஸ் ஜிடி. சிஎஸ்கே வழக்கம் போல அவங்க ட்ரெடிஷனல் கேம் தான் விளையாடுவாங்க. ஜிடி ட்ரெடிஷனல் கிரிக்கெட் விளையாடுறவங்க. அதனால நாளைக்கு ஒரு நல்ல கிரிக்கெட்டிங் மேட்ச் வந்து பார்க்கலாம் அப்படின்னு நீ நினைப்ப. கிடையாது. சிஎஸ்கே அவுட் ஸ்மார்ட் பண்ணி அடிச்சு பொழக்க போறாங்க. மத்தியான மேட்ச், இன்னைக்கோட மத்தியான மேட்ச் மாதிரி பிச்சு நல்லா இருக்க போகுது. நாளைக்கு மேபி இன்னைக்கு பஞ்சாப் இவங்க டெல்லி ஜெயிச்சு டாஸ் தான் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். டாஸ் ஜெயிச்சு தான் பேட்டிங் எடுத்தாங்கன்னு ஐ திங்க் ஸோ. அதை தான் சிஎஸ்கேவும் பண்ணணும். டிசினால புல் பேக் பண்ண முடியல. இதே 264 ரன் சிஎஸ்கே அடிச்சிருந்தாலும் பஞ்சாப் புல் பேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம கிட்ட அந்த பவுலிங் இல்ல 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? இல்ல, இந்த பவுலிங் இல்ல, நல்ல பவுலிங்கே இருக்கு, சூப்பராகவே இருக்கு பவுலிங்கு. அந்த மாதிரி ஒரு பவுலிங்கை வச்சுக்கிட்டு 200 அபோவ் அடிச்சானா நம்மளால கண்டிப்பா கண்டெயின் பண்ண முடியும். 200க்கு மேல வரலாற்றுலேயே 2 தடவை தான் அவங்க சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும் போது ஆப்வியஸா ஜிடி ஈஸியா சுட்டிடலாம். ஜிடி கிட்டார அந்த ஒரு சோக் வந்து தெரியுது. ஒரு 2-3 மேட்ச் கம்ஃபர்டபுளா வின் பண்ணனாலுமே இன் சேப்பாக் எனக்கு தெரிஞ்சு குஜராத் நோ சான்ஸ். ஆல்ரெடி 2 பாயிண்ட்ஸ் ஆடட் டு சிஎஸ்கே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஜிடிக்கு வாய்ப்பு இல்லை தான். ஏன் இல்லைன்னா அவங்க கிட்ட வந்து மிடில் ஆர்டர்ஸ் கிடையாது. ஓப்பனிங் பேர் அடிச்சா மட்டும்தான், அவங்களுமே நல்லா ஆடினாலுமே 200 தான் அடிக்கிறாங்க மேக்ஸிமம், அதுக்கு மேலே அடிக்கிறது இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி சிஎஸ்கே பேசிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நார்மல் கிரிக்கெட் ஆனாலே போதும், நாளைக்கு ஜெயிச்சிடலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எல்லாம் போட வேண்டாம். கரெக்டாக ஃபீல்டிங் பண்ணி, கரெக்டாக கேச்சஸ் பிடிச்சி, கரெக்டான பேட்டிங் எல்லாருமே ஆடணும். எல்லாருமே ஒரு 20 to 30 ஆடினா கூட போதும், கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். ஸோ சிம்பிளாக எடுத்துட்டு நீட்டாக ஆடினாலே நாளைக்கான மேட்ச் வந்து சிஎஸ்கே கிட்ட தான் இருக்கும். அதுவும் பகல் மேட்ச் வேற. தலைவன் தோனி வேற வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். சொல்லிக்கிட்டே இருக்கேன் மேட்சுக்கு மேட்ச் எங்கே வராரு அப்படிங்கிற மாதிரி. எப்போ வருவான், எப்படி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போல்லாம் வராம இந்த மாதிரி டிங்கி திரும்பி கொடுத்து ஓகே இந்த மேட்சாவது வரேன் அப்படின்னு சொல்லி வருவாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வரமாட்டாரு. சஞ்சு தான் ஆட விடுவாங்கன்னு நினைக்கிறேன். கீப்பிங் வந்து சஞ்சு தான். சஞ்சு ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்கப்பா தோனி வந்தா. ஒரு ஸ்லாட் ஒன்று அனாதையா ஒரு ஸ்லாட் ஒன்று இருக்கு, கார்த்திக் சர்மா. தோனி வந்தா கீப்பிங் மட்டும் தான் பண்ணுவாரு, எழுதி வச்சுக்க. பார்க்கலாம், தோனி வந்தா நல்லா தான் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இப்ப வரமாட்டாரு. மேபி இன்னும் 2-3 கேம் ஆகலாம். 2-3 கேம் முடிச்சுட்டு முடிஞ்சது, லீக் மேட்ச் முடிஞ்சது, கிளம்புங்க அப்படின்றாங்க. 7th மேட்ச் போயிட்டு இருக்கு. 7 மேட்ச் இருக்கு இன்னும் வெளியே. 7 மேட்ச்ல 2-3 மேட்ச் முடிச்சுன்னா 4 மேட்ச் எதுக்கு வரீங்க? சரி, ஓகே ஓகே, அடங்கு. தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்குமே, டிக்கெட் பயங்கரமா சேல் ஆயிருக்கும் ஆப்வியஸா. தோனி வருவாருங்கிற எஸ்ஆர்ஹெச்ல போய் சிஎஸ்கே கத்திட்டு இருந்தாங்கப்பா. தோனி வருவாருங்கிறனால தானே. சரி, ஓகே, எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷனும் பூர்த்தி பண்ற மாதிரி நாளைக்கு தோனி வந்து நல்லா தான் இருக்கும். ஹோப் ஃபார் தி பெஸ்ட். நம்ம நாளைக்கான தம்பி தோனி வந்தா நல்லா இருக்கும்ல. தோனி வந்து விளையாடணும். அந்த ஒரு நம்ம ஒரு 2 6 கண் கூட தோனி போய் தோத்த மேட்சா இருந்தாலும் தோனி 2 6 நினைச்சு ஆறுதல் அடைஞ்சோம்ல பஞ்சாப் மேட்ச். அந்த மாதிரி நாளைக்கு வந்து 6 அடிக்கணும். ஆனா ஜெயிச்ச மேட்சா இருக்கணும். ஜெயிச்ச மேட்சா இருக்கணும். சரி, ஓகே. நாளைக்கு எந்த டீம், நாளைக்கு பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட். ஐ கோ வித் அகைன் சஞ்சு சாம்சங் அண்ட் பவுலிங்ல வந்து அகில் ஹுசைன். இல்ல, ரொம்ப நாளாவே சர்ஃபராஸ் வந்து ஒரு குவிக் ஸ்டார்ட் கொடுத்து அந்த ஒரு இதை கன்வெர்ட் பண்ண முடியாம இருக்காரு. நாளைக்கு மத்தியான மேட்ச்ங்கிறனால ஐ திங்க் ஸோ சர்ஃபராஸ் கிட்ட இருந்து ஒரு 100 நான் எதிர்பார்க்கறேன். குவிக் ஃபயர் 100. அந்த வைபவ் சூரியவன்சி அடிச்ச மாதிரி 37 பால் 47 பால் 100 அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி சிஎஸ்கேல ஐ திங்க் சஞ்சு 100 அடிக்கிறவர் தான். ஆனா 45 பால்ஸ் 50 பால்ஸ் எடுத்துக்கிறாரு. 37 பால்ஸ் 35 பால்ஸ் 100ங்கிறது வந்து சர்ஃபராஸ் ஆல மட்டும் முடியும்னு எனக்கு தோணுது. என்னோட ப்ரெடிக்ஷன் படி எனக்கு என்னமோ தோணுது, நாளைக்கு சர்ஃபராஸ் ஒரு 100 அடிப்பாரோ அப்படின்னு தோணுது. பார்ப்போம். எனக்கு வந்து நான் நெகட்டிவா சொல்லல, அவர் ஒரு 30-40 அடிப்பாரு. பட் 100க்கு வந்து கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். மத்தியான மேட்ச்ல அவர் நம்ம இன்னும் அந்த இதுல பாக்கல. நல்லா வரும், பேட்டுக்கு வரும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்கன்னா கண்டிப்பா சர்ஃபராஸ் வந்து 100 அடிச்சுப்பாரு. டிசி கூட பகல் மேட்ச் தான் ஆடணும்.
சிஎஸ்கே சென்னையில. அப்போ சென்னையில சர்ஃப்ராஸ் கான் ஒன்றும் பெருசா அடிக்கல, பட் ஆடினாரு, நல்லா ஆடினாரு, பட் நாட் அ பிக் ஸ்கோர். இஸ் டூயிங் இஸ் பிக் ஜாப் ஸ்கோர் கரெக்டா. வரணும். கரெக்டா அவரோட சர்ஃப்ராஸ் அவரோட பொசிஷன்ல என்ன பண்ணணுமோ அது பண்ணிட்டு இருக்காரு. எப்படி இருந்தாலும் நாளைக்கு நம்ம மேட்ச்ல ஒரு 100 கண்டிப்பா வந்துரும்னு தோணுது எனக்கு என்னமோ. அது வந்து சர்ஃப்ராஸ் சஞ்சுவோட தேர்ட் ஹண்ட்ரடா இல்ல அடிச்சிரும்னு கெய்கோடோட ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரடா இல்ல வேற பிரவிஸா சிவம் டுவேவா யார் அடிக்க போறான்னு தெரியல. யாரோ ஒருத்தர் ஃபார்முக்கு வந்தா, சஞ்சு தவிர வேற ஃபார்முக்கு வந்தா நல்லா இருக்கும். சஞ்சு தன்னோட வேலையை பண்ணட்டும், இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் எக்ஸ்ட்ரா ஃபார்முக்கு வந்தா நல்லா இருக்கும். அதுவும் மிடில் ஆர்டர் நான் ஃபினிஷர் வந்து வந்தா நல்லா இருக்கும். நான் இந்த டைம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, 2 பிளேயர் ஒரே இன்னிங்ஸ்ல 100 அடிக்கிறது வரும். நான் வந்து பிரியான்ஸ் ஆரியாவும் பிரப்சிம்ரனும் வந்துட்டு பிரியான்ஸ் ஆரியாவும் கூப்பர் பாண்ட்லயும் வந்துட்டு சூப்பரா ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் செகண்ட் விக்கெட்டோட பார்ட்னர்ஷிப் 190 ரன் என்னமோ அடிச்சாங்க. 2 பேரும் ஈக்குவலா 90-80ல வந்து அவுட் ஆவாங்க. 2 பேரும் அவுட் ஆனாங்க. 2 பேர் 100 அடிக்கிறதுங்கிறது வந்து ஐ திங்க் இன்னும் நடக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஐபிஎல் ஹிஸ்டரியில அந்த ரெக்கார்டையும் முறியடிச்சா இன்னும் சூப்பரா இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் மேட்ச் வந்து எல்எஸ்டி vs கேகேஆர். பாட்டம் 2 டீம்ஸ் 9 and 10 பிளேயிங். இதுல யார் ஜெயிப்பாங்க? எனக்கு வந்து எல்எஸ்டி ஜெயிப்பாங்கன்னு ஒரு சின்ன ஒரு ஹன்ச். பார்ப்போம். கேகேஆர் இது ஜெயிச்சாலே எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற 9 and 10. யாருக்கும் எந்த பிரச்சனையுமே செய்யாத ரெண்டு போப்பா டீம் தான். அந்த பக்கம் போய் விளையாடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 இடத்தையும் உதறி தெளியாச்சு. ஆனா இந்த மாதிரி இடத்துல ஒண்ணு பண்ணுவாங்க. இந்த 9-10 ஆப்வியஸா நமக்கு வந்து பெரிய விஷயம் இல்ல. நத்திங் டு லூஸ் இருக்கும்போது கேகேஆர் சம்பந்தமே இல்லாம அடுத்து வர எல்லாத்தையுமே அடிச்சு ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அது நல்லா இருக்கும். ஒரு டைம் அதை வந்து ஆர்சிபி பண்ணாங்க. ஒரு இயர், எந்த இயர்னா எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. 2024 நினைக்கிறேன். ஆமா 4 சம்திங் அந்த மாதிரி பண்ணாங்க. நம்மள கூட வெளியே அமிச்சாங்க. அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட் தெரியும், நீ எல்லா மேட்ச் ஜெயிச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது தெரியும். ஆனா அடிக்கிறா, டேபிள் டாப்ல இருக்கிற அத்தனை பேர்த்தி அடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி அடிச்சானே தெரியுமா. அது வந்து இந்த மேட்ச் விட்டுரு, எல்எஸ்சி கேகேஆர் விட்டுரு. எல்எஸ்சியும் கேகேஆரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதுக்கு மேல உங்களுக்கு நத்திங் டு லூஸ் தானே, அடிச்சு டாப்ல இருக்கிறவனுக்கு எல்லாம் அடிச்சு ஸ்பாய்லர் பண்ணுங்க. யோசிச்சு பாரு, கேகேஆர் யாரையுமே ஜெயிக்கல, எவனையும் ஜெயிக்கவே முடியல. இது வரைக்கும் தோக்கடிக்கப்படாத பஞ்சாப் டீம் கேகேஆர் அடிச்சானா எப்படி இருக்கும்? இல்ல பஞ்சாப் அடி வாங்குவாங்கன்னு தோணுது. கண்டிப்பா அந்த ஸ்ட்ரீக் மெயின்டைன் ஆகாது. எல்லா டீமுமே வந்து ஒரு மாதிரி இதா தான் இருப்பாங்க. அவங்க ப்ரெஷர்னால தான் டீம் தோக்குறாங்களே தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஸ்ரேயாஸ் ஐயரோட அந்த ஒரு கூல்னஸ், அந்த ஒரு ஒரு ஆறா வந்து உடையும் ஒரு இடத்துல. என்ன அது வந்து பிளே ஆஃப் ஸ்கோருக்கு முன்னாடி உடையக்கூடாது. உடஞ்சா பஞ்சாப் காலி. 360 ரன் அடிக்கும் போதே லைட்டா கொஞ்சம் நம்ம மனசு விட்டா அப்படி இல்லடா, அந்த கேட்ச் விட்டப்போ அவன் சிரிச்சான் பாத்தியா, நம்ம தான் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி. அதுதான் கருண் நாயருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லியிருப்பான். தேங்க்ஸ் தலைவா, 2 முறை அல்வா கேட்ச் விட்டுட்டியா தலைவா. உங்க டீம்ல நீயா, எங்க டீம்ல சசாங்சி அப்படிங்கிற மாதிரி. அவனும் அல்வா கேட்ச் விட்டான்டா. கேஎல் ராகுலோடது கஷ்டமா இருந்தா கூட பரவாயில்ல, அல்வா கேட்ச் விட்டான். சரி, ஓகே, பாப்போம் நாளைக்கு எந்த டீம் ஜெயிக்குதுன்னு. நாளைக்கு இந்த எல்எஸ்டி vs கேகேஆரோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் யாரு? ஃபர்ஸ்ட் எல்எஸ்ஜி வர்சஸ் கேகேஆர்ல யார் பிளேயர்ஸ் சொல்றதுன்னே தெரியலையே. ஐ கோ வித் வருண் சக்கரவர்த்தி. ஈஸியான பேரு, நம்பர் 1 T20 பவுலர் அப்படின்னு சொல்லி நீ வருண் சக்கரவர்த்தி சும்மா வர மேட்ச் எல்லாம் சொல்லி எஸ்கே போயிட்டு இருக்கிறீங்க. எனக்கு நானும் ரெகுலரா ஒரு பேர் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல கன்சிஸ்டன்டா எல்எஸ்சில. நிக்கலஸ் பூரன். நான் வந்து நிக்கலஸ் பூரன் வந்து சொல்ல போறது இல்லை இந்த டைம். ஐ எம் கோயிங் வித் அ பவுலர், முசின் கான். இல்ல ஆக்சுவலா வந்து நான் ஏன் போன தடவை நான் சொன்னேன், லாஸ்ட் 3 டைம் நான் சொன்னேன். அதுல ஒரு டைம் வந்து அவர் அடிக்கல. போன டைம் அவர் இது பண்ணாரு நல்லா. சாரி, ஃபர்ஸ்ட் டைம் தான் சரியா போடல, அவர் அடிச்சிட்டாங்க வருண் சக்கரவர்த்திய. செகண்ட் லாஸ்ட் மேட்ச்ல சூப்பரா போட்டா அப்படி. ஸோ அவங்க ஜெயிச்சாங்க. வருண் நல்லா ஆடினா டீம் ஜெயிக்குது. ஸோ இந்த மேட்ச் வருண் நல்லா ஆடினா கேகேஆர் ஜெயிக்கும். பார்க்கலாம் யாருன்னு. நல்ல டீம் கிட்ட இருந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். பாட்டம் ஆஃப் தி டேபிள்ல இருக்கிறாங்க, அவங்க கிட்ட இருந்தும் ஆப்வியஸா நம்ம நல்ல மேட்ச் தான் எதிர்பார்க்கணும். அந்த ஒரு 2 பாயிண்டோட ஹண்ட்காக கண்டிப்பா விளையாடுவாங்க. எல்எஸ்டிக்கு 0.1% 0.2% என்னமோ அவைலபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் ஜெயிக்கிறது. 2 டீமுக்குமே சான்ஸ் இருக்கு. இன்னும் 7 மேட்ச் வெளியே இருக்கு. அவங்க 2 பேருமே வந்து எல்எஸ்டி 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, இவங்க 1 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, பட் 3 பாயிண்ட்ல இருக்காங்க. ஸோ எல்லா மேட்சுமே 7 மேட்சுமே ஜெயிச்சாங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்கு. 7 கூட 6 மேட்ச் ஜெயிச்சா கூட ஒரு வாய்ப்பு. இல்லடா, 8 மேட்ச் ஜெயிச்சா உள்ள போக முடியாதுடா. 8 மேட்ச் ஜெயிச்சு நல்லா ரன் ரேட்ல இருந்தா மட்டுமே தான் உள்ள போக முடியும். அப்படி கிடையாது. மேல இருக்க டீம் வந்து ஜெயிச்சு தோத்து அப்படி மாறி மாறி வரும்போது போன சீசன் முந்தின சீசன் உள்ள போயிருக்காங்க. நான் ஒன்னு சொல்றேன், 9 மேட்ச் ஜெயிச்சா மட்டும்தான் கியூங்கிற அந்த எழுத்தே வரும். நீ ஏன் ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸ்க்கு நீ சொல்ற? நான் சொல்றது தேர்ட் அண்ட் ஃபோர்த் பிளேஸ்க்கு. அதான் சொல்றேன், இது வந்து ரன் ரேட்ல தான் முடிவு பண்ண முடியுங்கிற. நான் 7 மேட்ச் ஜெயிச்சா வாய்ப்பு இருக்குங்கிறது கிடையாது. 7 மேட்ச் நல்ல ரன் ரேட்ல ஜெயிச்சா வாய்ப்பு இருக்கு. 6 மேட்ச் நல்ல ரன் ரேட். 7 கூட ஜெயிக்க வேண்டாம். 6 மேட்ச் நல்ல ரன் ரேட்ல ஜெயிச்சாங்கன்னா ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கு கேகேஆர்.
6 மேட்ச் ஜெயிச்சா 7 மேட்ச் தான் ஜெயிச்சிருப்பாங்க. 14 பாயிண்ட் வச்சு எப்படி உள்ள போக முடியும்? பாயிண்ட் இருக்கு அவங்க கிட்ட பிளஸ் பாயிண்ட்னா ஒரு பாயிண்ட் வந்து 15 பாயிண்ட் வச்சு உள்ள போக முடியாது. 16 பாயிண்ட் வேணும் மினிமமா. டேய் 14 பாயிண்ட் வச்சே உள்ள போயிருக்காங்கடா லாஸ்ட் அது சீசன். அது வந்து எல்லாருமே 14 பாயிண்ட்ல இருக்க போகும்போது. அதுதான் இருப்பாங்கன்னு சொல்றேன். ஆனா அது வந்து 4th பிளேஸ்ல மட்டும்தான். இப்போ ஆல்ரெடி வந்து எல்லாரும் 5ல இருந்து 6 மேட்ச் கிட்டத்தட்ட 4 மேட்ச் 3 மேட்ச் எல்லாம் ஜெயிச்சவங்களா இருக்கும்போது அது வந்து சாத்தியம் இல்லங்கிற. அந்த 14 பாயிண்ட் எடுத்து உள்ள போறது இங்க சாத்தியம் இல்ல. ஒருத்தன் எல்லாமே ஜெயிச்சிருக்கான், ஒருத்தன் எல்லாமே தோத்துருக்காங்க போது 14 பாயிண்ட்ங்கிற இது ரூல்ட் ஆஃப் 16 மினிமம் வேணும். 16லயுமே வந்து இப்ப வரைக்கும் எல்லாருமே 7 மேட்ச் ஆடிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சது. இன்னும் 7 மேட்ச் பேலன்ஸ் இருக்கு. அப்படியே ரிவர்ஸ் கூட ஆகலாம். யாரு கண்டா இப்ப வந்து நமக்கு நீ சொன்ன பாயிண்ட் அதே பாயிண்ட் தான். எல்எஸ்ஜி கேகேஆர் வந்து நத்திங் டு லூஸ்ங்கிற கான்செப்ட்ல ஜெயிச்சிட்டாங்க. என்ன பண்ணுவேன்? கேகேஆர் ஆர்சிபி 14 பாயிண்ட்ல உள்ள போன டீம் எனக்கு தெரிஞ்சு என்டையர் ஹிஸ்டரியிலேயே ஒரு டீமோ 2 டீமோ தான். அது இங்க வந்து அந்த மேத்தமெட்டிக்ஸ் பாசிபிள் இல்ல அப்படிங்கறதா என் பாயிண்ட். 16 பாயிண்ட் வேணும், 8 மேட்ச் ஜெயிக்கணும். 10 டீம் வந்ததுக்கு அப்புறம் 16 பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பா பேஸ் ஆயிடுச்சு. முதல்ல 8 டீம் இருந்தபோது 14 பாயிண்ட்ஸ் பேஸ் ஆயிடுச்சு. 14 ஜெயிச்சு ஆகணுங்கிறது. 8 டீம் இருக்கும்போதும் நான் இப்போ சொல்றேன், நீ வந்து 8 டீம் இருக்கும்போது உனக்கு வந்து 14 மேட்ச் தான் இருந்தது. 10 டீம் இருக்கும்போதும் 14 மேட்ச் தான் இருந்தது. ஓகேவா? 14 மேட்ச்ல 9 ஜெயிச்சாதான் 72.5% சம்திங் வந்து அவங்க வந்து கியூ வரும். 8 மேட்ச் ஜெயிச்சானாலும் ரன் ரேட்டின் அடிப்படை மட்டும்தான் கியூ வரும். இதுதான் வந்து 4 டீம் சரி 8 டீம் இருக்கும்போது 12 பாயிண்ட் ஜெயிச்சு உள்ள போயிருக்காங்கடா. நீ 2019 பாரு 12 பாயிண்ட் ஜெயிச்சது வரைக்கும் யாருமே உள்ள போனதே இல்லடா. எங்கேயாவது எடுத்து காட்டுற ரெக்கார்டு டைம் எஸ்ஆர்ஹெச் போயிருக்கு 2019ல. எல்லா டைமே வந்து அதாவது இந்த 10 டீம்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 14 பாயிண்ட்ஸ்ல நிறைய தடவை உள்ள போயிருக்காங்க. ஆஃப்டர் 10 டீம்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரே ஒரு தடவை ஆர்சிபி உள்ள போயிருக்கு. சோ எல்லாமே 16 பாயிண்ட்ஸ். நான் 14 சொல்லிட்டேன், பட் 16 பாயிண்ட்ஸ் எடுத்தா கன்ஃபார்மா உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 8 மேட்ச் ஜெயிக்கணும். பாயிண்ட்ஸ் அதான்டா 8 மேட்ச் ஜெயிக்கணும்டா. கேகேஆர் 7 மேட்ச்மே ஜெயிக்கணும். எல்எஸ்சிக்கு 6 மேட்ச் ஜெயிச்சா போதும். கேகேஆர் எல்லா மேட்சுமே ஜெயிக்கணும். ஏன்னா 14 பாயிண்ட் வந்து என்னைக்குமே பத்தாது. இது நான் அதான் 16 பாயிண்ட்ஸ் வரும். நான் தப்பா சொல்லிட்டேன். 14 கிடையாது. நான் வந்து ஆர்சிபி சொல்றேன். ஆர்சிபிக்கு நடந்த மாதிரி லக்கியா நடந்து மாறி அடிச்சுக்கிட்டு 14ல உள்ள போக ஒரு டீமுக்கு சான்ஸ் இருந்துச்சுன்னா யோசிச்சு பாரு, இப்படி வேணா ஆகலாம். அது நெக் டு நெக் நடக்கிறது வந்து நீ வந்து எல்எஸ்டியும் ரொம்ப லோ ஸ்கோரிங்ல இருக்காங்க, இவங்களும் ரொம்ப இதுல இருக்காங்க. பிபிகேஎஸும் ஆர்சிபியும் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் 2 இடம் சீல்டுக்கும் போது 3rd and 4th விளையாடுறது இடையில இருக்கிற 4 டீமுக்கு தான். உனக்கு வந்து கிட்டத்தட்ட எம்ஐக்கே வந்து சான்ஸ் கம்மி. எம்ஐ என்ன 4 பாயிண்ட்ல இருக்கானுங்க. எம்ஐக்கே எல்எஸ்டிக்கு என்ன வித்தியாசம்? நெட் மட்டும் தான் வித்தியாசம். ஸோ எம்ஐ ஆகட்டும் எல்எஸ்டி ஆகட்டும் தொடர்ந்து 6 மேட்ச் ஜெயிக்கணும் மினிமம். கேகேஆர் வந்து 7 மேட்ச்மே ஜெயிக்கணும். சிஎஸ்கே, டிசி, ஜிடி இவங்க 3 பேருமே 7 மேட்ச்ல 3 வெற்றி 4 லாஸ்ல இருக்கிறாங்க. மிச்ச 4 டீமே மேல இருக்கிற 4 டீம்ல நீ ஆப்வியஸா பார்த்தனா கடைசியா நடந்த 4 மேட்ச்ல 3 மேட்சை தோத்து ஆர்ஆர் வந்து அவங்களோட இதை வந்து டிப் பண்ணிட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் தோத்துக்கிட்டே இருந்தாங்க, திடீர்னு 4 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சு இங்க வந்து நிக்கிறாங்க. மேல இருக்கிற 2 டீம்ல பஞ்சாப் ஒண்ணுமே பண்ண முடியல. ஆர்சிபி குறுக்கால 2 மேட்ச் தோத்தாங்க. கன்வின்ஷனலா தோத்தாங்களான்னு கேட்டா கிடையாது. இப்போதைக்கு வந்து பஞ்சாப் சீல்டு. பஞ்சாப் 13 பாயிண்ட், அவங்களுக்கு இன்னும் 4 பாயிண்ட் 2 மேட்ச் ஜெயிச்சா போதும் அவங்க சீல்டு. கன்ஃபார்ம் டாப் 4ல வந்துருவாங்க. அதே மாதிரி ஆர்சிபிக்கும் சரி எஸ்ஆர்ஹெச்சுக்கும் சரி ஆர்ஆருக்கும் சரி இவங்க எல்லாத்துக்குமே இன்னும் ஒரு 4 மேட்ச் தான். 4ல 3 ஜெயிச்சாங்கன்னா அவங்க உள்ள. ஆர்ஆர் ஆப்வியஸா டவுன்ல தான் போயிட்டு இருக்காங்க. 4th பிளேஸ் வந்து 4th பிளேஸ்க்கு நம்ம 3 பேர் அடிச்சுக்குவோம். சிஎஸ்கே, டிசி, ஜிடி. எம்ஐ வந்து 7ல 7மே ஜெயிக்கணும், 9 மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு. எல்எஸ்சி 7ல 7மே ஜெயிக்கணும், கேகேஆர் 7ல 7மே ஜெயிக்கணும். கடப்பாறை தூக்கிட்டு வந்தாதான் முடியும். கடப்பாறை எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. சரி, ஓகே. நம்ம ஃபர்தரா இனி அடுத்த வர எல்லா மேட்ச்லயும் இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து நிறைய விஷயங்கள் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம கால்குலேஷன் ஆஃப் தி இன்டெகிரல் கால்குலஸ் ஆஃப் தி டிஃபரன்சியேஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு போட்டு கேகேஆர் ஜெயிக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்த்து பார்க்கலாம். ஸோ ஓகே, இன்னைக்கான செஷன் ஓவர். ஓகே, நான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நாளைக்கு நடக்கிற எல்எஸ்சி பிளேயர் ஆஃப் மேட்ச் சொல்லிட்டோம், சிஎஸ்கே பிளேயர் ஆஃப் மேட்ச் சொல்லிட்டோம். ஸ்கோர் ஓகே, சாரி. ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் என்ன சொல்றேன்? ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே வெர்சஸ் ஜிடியோட ஸ்கோர் ப்ரெடிக்ஷன். சிஎஸ்கே வெர்சஸ் ஜிடி ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் மத்தியான மேட்ச் சேப்பாக்கல 200 to 220. என்னோடது வந்து 200 அடிப்பாங்க. 200 அவங்கனால சேஸ் பண்ண முடியாது ஜிடினால. இவங்க சிஎஸ்கே பேட்டிங் பிடிச்சா, இது இவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா இவங்க 200 அடிச்சா அது ஈஸியாக அவங்க அடிச்சிருவாங்க. செகண்ட் மேட்சோட ப்ரெடிக்ஷன் எல்எஸ்டி வெர்சஸ் கேகேஆர். ஒரு லோ ஸ்கோரிங் கேமா நான் எதிர்பார்க்கறேன். 160
160 to 180. 220 அடிப்பாங்க. அவ்வளோ பெரிய பேட்டிங் ட்ராக் எல்லாம் கிடையாது. கொஞ்சம் பெரிய கிரவுண்ட் தம்பி அது. ஆனால் 200 வரும். 200 to 210. ஓகே, பார்ப்போம். நேத்து ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இன்னைக்கு ப்ரெடிக்ட் பண்றது நடக்குதான்னு போகும். நேத்து இப்ப நடக்கவே இல்லடா நேத்து பண்ணது. அவன் 260 230 நினைச்சிருக்கான்டா இந்த இன்னைக்கு. நான் சொன்னது வின்னிங்கடா. ஓகே ஓகே ஓகே, பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த இதுல ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க, நாங்க மாத்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.